ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரோம்பேட் பிரிட்ஜுக்கு கீழே வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு குப்பை கிடந்த இடத்த க்ளீன் பண்ணி இன்றைக்கி சிறுவர்கள் விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு பூங்காவாக மாற்றியிருக்காங்க. அதுவும் பிரம்மாண்டமான ஒரு செலவில் பார்க்கறதுக்கு ஒரு திருவிழா போல் காட்சி அளிக்குது. அந்த சீரியல் லைட்டு, அந்த பசங்க விளாட்றதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நல்ல பிரயோஜனமுள்ள ஒரு இடமா மாற்றிருக்காங்க. அதுக்கான ஒரு பதிவு தான். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் எங்கேயாவது போகணும், சண்டேஸில் வெளியில் போகணுன்னு நினச்சிங்கன்னா, நிறைய பேர் பீச்சுக்கு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி போக முடியல. குரோம்பேட்டை, பம்மல், பல்லாவரத்தில் இப்போது பல்லாவரத்தில் கூட ஒரு பார்க் இருக்குது. அங்கே வந்து பேமெண்ட் கட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த மிலிட்ரி ஆர்மி பார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அந்த மாதிரி இது வந்து கட்டணம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ கவர்மெண்ட் வந்து பிரிட்ஜுக்கு கீழே வந்து ஒரு அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு செலவில் எப்படி ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கான அந்த நெட்டெல்லாம் போட்டு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அது மட்டும் நம்ம சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த அந்த ஊஞ்சல், அப்புறம் அந்த நம்ம சர்க்கிள், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் கூட நல்லா அருமையாக இருக்குது. சிறுவர்கள் விளையாடக்கூடியத்தக்கதாக ஒரு அருமையாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு செலவில் இந்த மாதிரி எல்லா வசதியுமே இருக்குது. வண்டி பார்க்கிங் கூட நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம். பிரிட்ஜுக்கு கீழே பார்க்கிங் தனியாக ப்ளேஸ் இருக்குது. எல்லா வசதியுமே இருக்குது. உள்ளே நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கு நான் பார்த்துருக்கேன், நிறையா ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த அளவுக்கு சீரியல் லைட்டெல்லாம் போட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்கும்போது அருமையாக இருக்குது. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவை, சண்டேஸில் எங்கன்னா வெளியே போகணுன்னு நினச்சிங்கன்னா பசங்களை வந்து நீங்கள் குரோம்பேட் பிரிட்ஜுக்கு கீழே, அதாவது நீங்கள் இந்த ரூட் எப்படி போகணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லையா, ரயில்வே கேட்டு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்திங்கன்னா பிரிட்ஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பசங்களை கூப்பிட்டு போகலாம். இதை பாருங்கள், உள்ளே வண்டியும் விட்டுக்கலாம் சேஃப்டியாக. பார்க்கிங் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பசங்களுக்கு ஃபுல் சேஃப்டி, அங்கே செக்யூரிட்டிலாம் போட்டிருக்காங்க. பசங்களை கொஞ்சம் கவனமாக விளையாடும் போது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ கொஞ்சம் கீழே விழாமல் குழந்தைங்கள கண்காணிக்கணும். வெளியே ரோடு, ஏன்னா 2 பக்கமும் மெயின் ரோடு, வண்டி போயிட்டே இருக்கும். ஸோ கவனமாக குழந்தைங்கள கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் கூப்பிட்டு வரணுங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு இந்த மாதிரி நியர்பை யாராவது குரோம்பேட்டை, பல்லாவரம், பம்மல், தாம்பரம் இங்கே யாராவது இருந்தாங்கன்னா, என்டர்டைன்மெண்ட் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கும் பொழுது, நீங்கள் இந்த மாதிரி குரோம்பேட் பிரிட்ஜுக்கு கீழே போயிட்டு வரலாம். நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. பசங்களுக்கு பார்க்கு விளையாடக்கூடியத்தக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டு நீங்களும் போயிட்டு வரலாம் உங்கள் ஃப்ரெண்டுங்களோட. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான். ஸோ அந்த சைடு நம்ம போனோம். நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு வரலாம் இல்லையா? ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு பதிவாக இருக்கும் நம்பி தான் நம்ம பதிவிடுறோம். நம்ம இந்த சேனலில் வந்து ஏற்கனவே நிறைய இந்த மாதிரி பல்லாவர சந்தை, அப்புறம் இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கக்கூடிய அந்த மாதா கொடியேற்றும் விழா, ரீசெண்டாக நம்ம ஒரு பதிவு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பிரயோஜனமுள்ள ஒரு பதிவாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இதுக்குன்னு நீங்கள் மெனக்கெட்டு போகணுன்னு இல்லை. நியர்பை இருக்கிறவங்க ஒரு பிரயோஜனமாக பயன்படுத்திக்கக்கூடிய நிறைய பேர் வேணால் பக்கத்து தெருவில் இருந்தால் கூட தெரியாது. இன்றைக்கி சிட்டியில் அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் இத்தனை வருஷமாக இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தா பக்கத்து தெருவில் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் அறிமுகம் இல்லாமல் இன்றைக்கி எல்லாமே செல்லுலேயே முழுகி கிடக்குறாங்க. நேரடியாக போய் விளையாடுற மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போய் விளையாடுவாங்க பசங்களாம். இப்போலாம் எங்கே போகிறாங்க? யாருமே போகிறதில்ல. எல்லாம் கேமு, இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் விதவிதமாக கேம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து விளாண்டுக்கிட்டு ஸோ லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் நேரில் போய் விளையாடுங்க. ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான்.